இது கேட்டாக்கா. ஹாய், வெல்கம் டு எம்டி லாகஸ் காய்ஸ். ரொம்ப நாள் ஆச்சு இந்த சண்டே குக்கிங்லாம் போட்டு. ஸோ நிறையா ரெசிபிலாம் நானே தயாரித்து வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து புதுசாக ஒன்று பண்ணலாம்ல, ஆலியாலாம் பண்ணது தான். நான் ஒரு நாள் கடைக்கு போயிட்டு இருந்தேன். அங்கே போயிட்டு இந்த ஃப்ரைடு சிக்கன்லாம் நிறையா போட்டிருந்தாங்களா, சரி நானும் எப்படி சொல்லி டேஸ்ட் பண்ணி பார்த்தா கேஎஃப்சி சிக்கன் ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் 80 rupeesக்கு வெறும் ஒரு 6 பீஸ் தான் கொடுத்துருந்தாங்க. ஷாக் ஆகிட்டேன். ஏடா பாவீங்களா, 80 ரூபா கொடுத்து வெறும் 6 பீஸுக்காடா இவ்வளோ ஹைப்பு அப்படின்னு. ஸோ அதை எப்படி பண்ணலாம் நானே பண்ணி பார்த்தேன். சூப்பராக இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி நான் அதான் பண்ண போகிறேன். என்ன பண்ண போகிறேன்னா, பாப்கார்ன் சிக்கன் பண்ண போகிறேன். நீங்கள் எனக்கு மாதிரி இந்த பாப்கார்ன் இல்லை, கேஎஃப்சி சிக்கன் பாப்கார்ன் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், எப்படி பண்ணலான்னு. அப்படியே மறக்காமல் வேறு என்ன சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, மறக்காமல் பாருங்கள். ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம கேஎஃப்சி சிக்கன் பாப்கார்ன் தான் பண்ண போகிறோம். அதுக்கு தேவை வந்து ஃபஸ்ட்டு சிக்கன் நல்லா வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு அதுதான். இதுக்கு தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கரெக்டாக போட்டுக்கலாம். ஓகேவா, நான் கரெக்டாக போட்டுக்கோங்க, நீங்களும் கரெக்டாக போட்டுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு மிளகாத்தூள், அதுவும் தேவையான அளவு. ஓகேவா, நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன் மிளகாத்தூள் கரெக்டாக. அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் எடுத்து வச்சுக்கோங்க. வெறும் சில்லி பவுட்ரு மட்டும்தான், ரெட் சில்லி பவுட்ரு, வேறு எதுவும் கிடையாது. அப்புறம் தேவையான அளவு உப்பும் பார்த்து போட்டுக்கோங்க. ரொம்ப அதிகமாக போட்டு போகிறீங்க அப்புறம் வேஸ்ட் ஆகிடும். ஓகே, இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் வந்து சோயா சாஸ் போடணும். சோயா சாஸும் தேவையான அளவு தான், ரொம்ப அதிகமாகலாம் போட்டுறதீங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ரெட் சில்லி சாஸ். சோயா சாஸ்க்கு அப்புறம் ரெட் சில்லி சாஸ், அதுவும் தேவையான அளவு. ஓகேவா, இதெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்குள் மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக வினிகருக்கு பதில் லெமன் சேர்த்துக்கோங்க. வினிகர்னாலும் பரவாயில்ல, லெமன் ஊற்றிக்கலாம். லெமன் வாங்கலைன்னா பக்கத்தில் ஏதாச்சும் மரம் வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு பிரிச்சுக்கோங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்புறம் லைட்டாக பால், மில்க். ஓகே, இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் 2 hours இது நல்லா ஊறணும். ஓகேவா, இது ஊறட்டும். நம்ம அடுத்தது என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகே வாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம சிக்கன் ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ அதுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு மசாலா. ஓகேவா, மைதா மாவு, அதில் லைட்டாக அதே மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு உப்பு, அதேமாரி மிளகாத்தூள், அது ரெட் சில்லி பவுடர் மட்டும்தான். ஓகேவா, இதில் ஒன்று கார்ன்ஃப்ளவர் மாவு முக்கியங்க. தேவையான அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு, அதையும் கரெக்டாக போட்டுக்கோங்க. ஓகேவா, நான் டப்பாவில் கொட்ட பார்க்காதீங்க, ஏன்னா எனக்கு அளவு தெரியும், அதனால டப்பாவில் கொட்டுறேன். நீங்களும் கரெக்டாக அளவில் கொட்டுங்க. ஓகேவா, இப்போ நல்லா அதை மிக்ஸ் பண்ணணும் மூணுத்தையும். 2 hours later. அவ்வளோதாங்க, நம்ம மாவு ரெடி, பக்கத்தில் சிக்கனும் ரெடி. அந்த மாவில் சிக்கனை போட்டு நல்லா ஒரு பெரட்டு நல்லா பெரட்டிக்கணும். நல்லா ஒட்டுற மாதிரி பெரட்டிக்கிட்டு அப்புறம் என்ன பண்ணணுன்னா, ஒரு தனி கப்பில் ஒரு பவுலில் ஃபுல் ஐஸ் வாட்டர், நல்லா ஜில்லுன்னு ஐஸ் வாட்டர் அதுக்குள்ளே போட்டுடணும். போட்டுட்டு ஒரு செகண்ட் இல்லை ஒரு 2 செகண்ட் நல்லா அப்படியே ஐஸ் வாட்டரில் முக்கி விட்டுட்டு பபுள்ஸ்லாம் வரும். அந்த பபுள்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் கை வைக்காமல் இந்த மாதிரி இரும்பில் ஏதாச்சும் வச்சு எடுத்து அப்படியே மறுபடியும், நான் விட்டுட்டேன் தெரியாமல், மறுபடியும் அலேக்காக எடுத்து அப்படியே மாவில் போட்டு மறுபடியும் நல்லா அந்த மாவு நல்லா ஒரு பெரட்டு நல்லா பெரட்டணும். அப்போ தான் அந்த மாவு நல்லா மறுபடியும் ஒட்டும். நீங்கள் அந்த போடும் போது எண்ணெயில் நல்லா கிறிஸ்பியாக வர மாதிரி இருக்கும்ல, இப்படி தான் பண்ணணும். அது நான் தட்டில் எடுத்து வச்சாச்சு. இப்போ என்னென்னா, இதில் இருக்க எல்லா சிக்கனையும் நான் இதில் போட்டு பெரட்டணும். நிறையா சிக்கன் இருக்குது, நான் கொஞ்சம் மட்டும் எடுத்துக்கிட்டு இப்போதைக்கு உங்களுக்கு பெரட்டி காட்டுறேன். அப்புறமா மீதி வந்து செஞ்சு முடிச்சுட்டு காட்டுறேன். ஓகேங்களா, நீங்களும் நல்லா பார்த்து கரெக்டாக பண்ணிக்கோங்க. தண்ணியில் போட்டு நல்லா முக்கியமாக ரைஸ் வாட்டரில் போட்டு கொஞ்சம் முக்கணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஓகே, எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம பாருங்கள், பக்கா ஃபேப் வச்சுருக்கோமா, இது எல்லாத்தையும் எடுத்து அப்படியே போட போகிறோம்.
நல்லா அவ்வளோதான் காய்ஸ், ஃபைனலி நம்ம ரெடி பண்ண கேஎஃப்சி சிக்கன் பாப்கார்ன் ரெடி. இப்படி தான் இருக்கும். ஏன்னா நான் கொஞ்சம் நல்ல கலராக எடுத்துட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. லைட்டாக டொமேட்டோ சாஸ் சாப்பிட்டு தொட்டு சாப்பிடுவோமா? ஐயோ ரொம்ப இல்லையா, ரெக்கார்ட் பண்ணாமல் சாப்பிடுங்க. நான் ஒருத்தன் சரிங்கம்மா மறுபடியும் பண்ணி காட்டேன். சிக்கன் பாப்கார்ன் டொமேட்டோ சாஸில் வெயிட் பண்ணி சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்குது. கஷ்டப்பட்டு ஒரு பாப்கார்ன் பண்ணிட்டேன். அதுதான். மறக்காமல் எல்லோரும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, லைக் பண்ணுறீங்க. எங்கேயோ பார்த்து பேசிகிட்ருக்கேன் நான் வேறு. ஏன்னா நல்லா இருக்கு, சாப்பிட்டுருக்கேன். அதான் சூடாக நல்லாயிருக்கு. நல்லா செஞ்சு சூடாக சாப்பிடுங்க. ஓகேவா? பாய், டாடா.